பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மிக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய விளம்பர போட்டோ ஷூட் போல நடத்தப்பட்ட திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை மக்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை, இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை. அங்கே பேருந்துகள் வந்து செல்வதாக தெரியவில்லை. பயணிகளுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இதுவரை முழுமையாக செல்ல. இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல். Honorable CM has opened, but it is not functional. எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர கதியிலே இந்த அரசு திறந்து பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்களோ, அதுபோல இந்த திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்தும், அதே போல இங்க இருக்கக்கூடிய மாரிஸ் மேம்பாலம் விரைந்து பணிகள் முடிக்கப்படாததால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கண்டித்தும், திருச்சியில பல இடங்கள்ல பாதாள சாக்கடைகளை நோண்டி பொதுமக்கள் அவதியுறுவதை கண்டித்தும் அதிமுக சார்பில், மாவட்ட அதிமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதுல பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கோம். இனியாவது இந்த அரசு மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில், பொதுச்செயலாளர் எடப்பாடி சார்பில் இந்த திருச்சி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வலியுறுத்தும். பேருந்து நிலையம் செயல்படாததற்கு காரணம் 2 அமைச்சர்களுக்குள்ள இருக்கிற மோதல் தான் சொல்லி அது என்ன? அது நீங்க தான் செக் பண்ணணும், நீங்க தான் கேட்கணும் அவங்கள்ட்ட. இல்ல அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. இல்ல அதான் சார், இப்ப நான் எல்லா கருத்தையும் சொல்றேன். நீங்க சொத்து வரி மட்டும் எல்லா வரிகளுமே உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, குடிதண்ணீர் உயர்ந்திருக்கிறது, மின்கட்டம் உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, பாதாள சாக்கடைக்கான டெபாசிட் 6,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. மாநகர மக்கள் கடும் அவதிக்குள்ளாராங்க. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கொடுத்த செய்தியை தான் நான் சொன்னேன். 2 நாளைக்கு ஒரு டெத் நடந்திருக்கு. கடந்த 2.5 வருஷத்துல 1859 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்திருக்கிறாங்க. 1859 பேர் 2.5 வருஷத்துல இறந்திருக்கிறாங்க. மே மாசம் வரைக்குமே மாசத்துக்கு 15 டெத் நடக்குது. இதை அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை? மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர்கள், அரசு இதுல தலையிட்டு இது என்ன வழி, வாட் இஸ் த வே அவுட்? இப்ப இவ்வளவு பேர் ஆக்சிடென்ட்ல டெத் ஆகுறாங்கன்னா இதுக்கு என்ன வே அவுட், நம்ம என்ன செய்யணும்ன்றத ஏன் இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையரோ, மாவட்ட ஆட்சித்தலைவரோ, இல்ல காவல்துறை கண்காணிப்பாளரோ அதுல ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பதான் அதிமுகவுடைய கேள்வி. 9 அமாவாசையில உங்க எல்லாருக்குமே தெரியுமே 10 ஆண்டு கால ஆட்சியில அதிமுக ஆட்சியில தான் திருச்சி மாநகரில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்குன்னு நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். லா ஸ்கூல்ல இருந்து, காலேஜஸ்ல இருந்து, நம்ம டிஎன்பியில இருந்து, நம்முடைய அரிஸ்டோ மேம்பாலம், கொள்ளிட மேம்பாலம், அது மட்டும் இல்லாம மணப்பாறை திட்டங்கள், நம்ம சிப்காட் திட்டங்கள்ல இருந்து, வண்ணத்துப்பூச்சி பூங்கால இருந்து எல்லா விஷயங்களையும் நான் பட்டியல் போட்டு சொல்லிட்டேன். இதே திருச்சி நம்முடைய அப்ப இவ்வளவு ஆக்சிடென்ட் எத்தனை எந்த பத்திரிகையும் எழுதலையே. என்னுடைய கேள்வி சார், நீங்க ஒரு சிட்டியில டிராபிக்க நீங்க ரெகுலேட் பண்ணாத ஒரே காரணத்தினால 1850 பேர் இறந்திருப்பதை ஏன் நீங்கள் அதை பெரிதாக நீங்கள் அதை ஏன் நீங்க சொல்லல? அதான் என்னுடைய கேள்வி. இது கரெக்டைல் தானே? இது நம்ம மனித பிளான்னால நம்ம கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயம் தானே. திருச்சி சென்டர் ஆஃப் தி சிட்டி, தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாநிலத்துடைய மையப்பகுதி. இந்த மாநிலத்துடைய மையப்பகுதியிலேயே டிராபிக் ஜாம்னாலையும் ரோடு சரியில்லாதனாலையும் 1859 பேர் இறந்திருக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். எவிடன்ஸோட குற்றம் சாட்டுறேன். இதுக்கு மற்றவங்கள பதில் சொல்லுங்க கேட்கிறேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, பஸ் ஸ்டாண்ட் செயல்படுதா சொல்லுங்க. இப்ப திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் செயல்படுதா உங்கள்கிட்ட கேட்கிறேன், சொல்லுங்க. இல்ல அவ்வளவுதானே. ஆனா 9 அமாவாசையில ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்றீங்க. அவங்க எந்த சிலையை வச்சிருக்காங்களோ பேரறிஞர் அண்ணா சொன்னதை சொன்னேன். பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லிருக்காருன்னா, ஆட்சி மாற்றம் என்பது எப்போது நடக்கும் அப்படின்னா ஒரு ஆட்சியினுடைய அவலம் தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்குச்சாவடியில் போய் முடியும் சொன்னேன். அண்ணா சொன்னதான் சொன்னேன். இல்ல 9 அமாவாசையில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் சொல்லிருக்கீங்க. இப்ப பிஜேபியினுடைய அந்த வழிகாட்டுதல் பேர்ல டிபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லாம் ஒன்னா இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக தலைமையில, அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதலமைச்சராக எடப்பாடியார் வருவாருன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன கேள்வி? பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் மணலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.